ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் இப்போ ரீசெண்டாக வெளியாகிற ஈடன் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஜானர் கிரைம் த்ரில்லர். 1929 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அது முடிஞ்சப்போ உலக பொருளாதாரமே கொலாப்ஸ் ஆயிருந்துச்சு. அப்போது ஃபேசிசம் உலகம் ஃபுல்லாக பரவி இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான காரணங்களால் மக்கள் பீஸ்ஃபுல்லான லைஃப்பை தேடி கடல் மார்க்கமாக சென்று அங்கே உள்ள தீவுகளில் குடிபெயர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. ஜெர்மனியிலேருந்து டாக்டர் ஃப்ரெட்ரிச் ரிட்டர், அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் டோர்ஸ்ட்ராச், இவங்க ரெண்டு பேரும் ஃப்ளோரினா அப்படின்ற ஒரு தீவு, அங்கே யாருமே கிடையாது, இவங்க ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு பீஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்றதுக்காண்டி அங்கே செட்டில் ஆகுறாங்க. அவரோட ப்ரொஃபஷன் மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தாலுமே அவரோட பேஷன் ரைட்டிங் தான். இந்த தீவில் எந்த மனிதர்கள் வரமாட்டாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளோட பேஷனான அந்த ரைட்டிங், அந்த ஒர்க்கை நம்ம சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களும் அவருக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வரும்போதே அங்கேருந்து சீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு ஃபார்மிங் பண்ணி அதில் வர்ற வெஜிடபிள்ஸ் வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வின்டரில் ஃபார்மிங் பண்ணி அதில் கிடைக்கிற காய்கறிகளை சம்மருக்கும் சேமித்து வச்சுக்குவாங்க. இதுதான் இவங்களோட லைஃப் சைக்கிள். இதே மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை தேடி ஹெய்ன்ஸ், அப்புறம் அவரோட ஒய்ஃப் மார்கரெட், அவரோட பையன் ஹாரி, இவங்களும் அந்த தீவுக்கு வர்றாங்க. ஹென்ஸ் அவரோட பையன் ஹாரி, அவருக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால இந்த மாதிரி நம்ம பீஸ்ஃபுல்லாக அந்த ஐலாண்டில் வாழ்ந்தா நம்ம அந்த பையனுக்கு ஹெல்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற காரணத்தினால அவர் கூட்டிகிட்டு வராரு. அந்த பையனுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடைக்கும், நம்மளும் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ப்ளசண்ட்டான லைஃப் வாழலாம் அப்படின்ற நம்பிக்கையோட தான் அவர் வர்றாரு. ஹென்ஸோட ஒய்ஃப் மார்கரெட் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலியும் அந்த தீவுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஃப்ரெட்ரிச் அவர் ஒரு ஏத்திஸ்ட், அவருக்கு குடும்பம், குழந்தைங்க, கல்யாணம் இதெல்லாம் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே அப்படி தான். பட் ஹென்ஸ் அவருக்கு அப்படியே ஆப்போசிட், இவருக்கு ஃபுல்லாமே ஃபேமிலி தான். அப்புறம் இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் இருக்குது. ஹென்ஸ் ஃபஸ்ட்டு போயிட்டு ஃப்ரெட்ரிச் வீட்டு வாசலில் அந்த கேட்டுக்கு நின்று கை காட்டுறாரு ஹாய்னு. ஆனால் அவர் எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. ஸோ வேறு வழி இல்லாமல் வந்துட்டான், வீட்டு வாசல் நிற்கிறான் அப்படின்றதுக்காண்டி அவன் பேர் என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாரு. அவர் உங்களை எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் எழுதின ஆர்டிகல்ஸ்லாம் பேப்பரில் வரும், நான் படிச்சிருக்கேன் அப்படின்றாரு. அப்படியா, சரி ஓகே உள்ளவான்னு ரொம்ப நேரம் கழித்து தான் உள்ளவே கூப்பிட்றாரு. அப்புறம் அவங்கள உள்ளே கூப்பிட்டு எப்படி ஃபார்மிங் பண்ணி எங்களோட உணவு தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்கிறாரு. அப்புறம் தண்ணிக்கு என்ன பண்ணுறோம் எல்லாமே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாரு. டோரா மார்கரெட் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அங்கே ஒரு கழுதை வச்சுருக்காங்க, வளர்க்குறாங்க, அதை கூப்பிட்டு காமிக்கிறாங்க. இதுதான் நாங்கள் வெயிட் தூக்குறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கோம், இது எங்களோட பையன் மாதிரி அப்படின்றாங்க. டாக்டர் ஃப்ரெட்ரிச் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹென்ஸ் அவங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு குகை, அதில் மழை பெஞ்சால் ஃபுல்லாக தண்ணி வந்துடும், மனுஷனே வாழ முடியாது, அந்த மாதிரி ஒரு இடத்த காமிச்சிட்டு இங்கே நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஃப்ரெட்ரிச்சோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன அவங்கள போய் சேஃபாக தங்க வச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவனுங்களாம் வேற எங்கேயா டென்ட்டு போட்டால் இங்கேயே நிரந்தரமாக தங்கிடுவானுங்க, இப்போ இந்த இடம்னா வின்டர் சீசன் வந்தோடனே இவனுங்க ஓடிடுவானுங்க இந்த தீவை விட்டு, அதனால தான் அந்த இடத்த காமிச்சேன் அப்படின்றாரு. ஹென்ஸ் அவரோட ஃபேமிலி இந்த தீவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் சர்வைவல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு இங்கேயே வாழ பழகிடுறாங்க. இந்த ரெண்டு ஃபேமிலிஸும் இங்கே செட்டில் ஆயிடுச்சு, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு வராங்க. மார்கரெட் அவங்க இருக்கிற பகுதி கொஞ்சம் மேடான பகுதி. ஸோ அதனால அவங்க திங்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு உங்களோட டாக்கி மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க கூட அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் டோரா இல்லை அது பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் கூட ஸ்டார்டிங்கில் அவங்க பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு. மேரனஸ், அவங்களோட பாடி கார்டு ராபர்ட், இன்ஜினியர் ரூடி, 3 பேர் அதே தீவுக்கு வர்றாங்க. மேரனஸ் அவங்களுக்கு பாரிஸ்லேருந்து வர்றாங்க. என்ன காரணத்துக்காண்டினா இதே தீவில் அசியண்டா பாரடிஸோ அப்படின்ற ஒரு வேர்ல்ட்லேயே ரிச்சஸ்டான ஒரு ரிசார்ட் கட்டுறதுக்கு. மேரனஸ் அவங்களும் ஃப்ரெட்ரிச் அவரை தான் பார்க்க போகிறாங்க. ஹென்ஸ் அவரை எப்படி ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி தான் இவங்களையும் ட்ரீட் பண்ணுறாரு. மேரனஸ் எல்லாரும் நம்மளை ஹானர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஜூட்லா யாரையுமே மதிக்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். மேரனஸ் கிட்ட ஃப்ரெட்ரிச் ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க இங்க ஸ்டே பண்ணா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்காது, உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நான் காட்டுறேன் அப்படின்ட்டு ஹென்ஸ் வீடு பக்கத்துல உள்ள வாட்டர் சோர்ஸ் அதை காமிச்சு விட்டுறாரு, 2 பேருக்கு பிரச்சனை வரட்டும் அப்படின்னு. மேரனஸ் போய் ஹென்ஸ் அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள அந்த வாட்டர் சோர்ஸ்ல இவங்க எல்லாம் குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு மார்கரெட்க்கு அங்க இருந்து கத்திட்டே ஓடி வர்றாங்க, முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு. மேரனஸ் போயிட்டு சிரிச்சுக்கிட்டே இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க, நான் தான் அவங்களோட நியூ நெய்பர் அப்படின்ட்டு. மார்கரெட் கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பாயில்டு டர்னிப் மாதிரி இருக்காரு, அவர் வயசானவர், நீ எங்க இருக்க, நீ காசுக்காண்டி தானே அவரை மேரேஜ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. மேரனஸ் அவங்களோட இருக்கிறவங்க சர்வைவ் ஆனாங்களா, டாக்டர் ஃப்ரெட்ரிச் அவரோட இருக்கிறவங்க சர்வைவ் ஆனாங்களா, ஹென்ஸ் அவங்களோட ஃபேமிலி சர்வைவ் ஆனாங்களா, இதுதான் இந்த படத்தோட கதையே. ஆனா டி அர்மாஸ், ஜூட்லா இவங்களோட 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே வேற லெவல். 2 பேருக்கும் ஒரு சின்ன ரைவல்ரி போகும், நீயா நானான்னு, அது வேற லெவலில் வெறித்தனமாக நடிச்சிருப்பாங்க 2 பேருமே. அந்த தீவுக்கு ஆலன் ஹேங்காக் அப்படின்ற ஒரு ரிச் மேன் வருவான். அவனுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அவனோட வேலையே. அப்புறம் மூவி ஷூட் பண்ணுறது அவனோட ஹாபி. அவன்கிட்ட போய் கெஞ்சுற சீன்ஸ் எல்லாமே ஆனா டி அர்மாஸ் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க.
சிட்னி ஸ்வினி அவங்க தான் மார்கரெட்டா நடிச்சிருக்காங்க. ஒரு காம் அண்ட் கம்போஸான கேரக்டர். அந்த கேரக்டர் பிஃபோர் கிளைமேக்ஸ் வர காமா தான் அந்த கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. பட் அந்த கிளைமேக்ஸ்ல அந்த கேரக்டருக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. வெனிசா கிர்பி அவங்க தான் டோராவா நடிச்சிருக்காங்க. அவங்களுமே ஆக்டிங்ல அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஹென்சா டேனியல் ப்ரூ ஜெர்மன் ஆக்டர் அவர் தான் நடிச்சிருக்காரு. அவருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜூட்லா, ஆனா டி அர்மாஸ் இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துக்கு ஒரு இம்பாக்டே கொடுக்குது. சிட்னி ஸ்வினி டெலிவரி அப்போ கஷ்டப்படுற அந்த சீன்ஸ் எல்லாமே வேற லெவலில் எடுத்திருப்பாங்க. படத்துல பேட்டர்ன் ஒன்றும் அவ்வளோ வித்தியாசமான பேட்டர்ன் கிடையாது. சேம் ஓல்டு பேட்டர்ன். ஸோ கதையும் ஒன்றும் புதுசாக இல்லை. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் இவங்களோட ஸ்க்ரீன் பிளே அந்த கேரக்டர்ஸை பிளேஸ் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. த்ரில்லர் படம் அப்படின்றதுனால பத்திக்கிட்டு எரியக்கூடிய ஒரு பரபரப்பான ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த படத்தோட மைனஸ் இந்த படத்தோட லென்த். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருந்தா இந்த படம் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். ஒரு சில இடங்கள்ல லேகிங்கா இருக்கு. அந்த மைண்ட் செட்டோட இந்த படத்தை பார்த்தா இந்த படம் கண்டிப்பா செட் ஆகும். படத்துல செக்ஸுவல் கண்டென்ட் அப்புறம் கோரி சீன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த படம் ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்க முடியாது. இந்த படம் நம்ம சைட்ல இருந்து ஒரு டீசென்டான வாட்ச் தான். படத்துக்கு அடுத்து ஒரு முக்கியமான பிளஸ் சினிமோட்டோகிராஃபி. அந்த தீவை இவங்க ரொம்ப அழகாவே படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே அவங்க கிளைமேக்ஸ்ல ப்ளே பண்றாங்க. படத்தோட சவுண்ட் டிசைனிங் அதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. படத்தோட IMDb ரேட்டிங் 6.5, நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5. படத்தோட ரைட்டர்ஸ் நோவா பிங், ரோன் ஹாவர்ட், டைரக்டர் ரோன் ஹாவர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.